எவ்வளோ ஒரு அழகான ஒரு கோவில். எந்த ஒரு படையெடுப்புலையும் இந்த கோவில் வந்து உடைக்கப்படலைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லை, எல்லா கோயில்களும் ஊருக்கு நடுவில் தான் இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து 6 வேளை பூஜை 3 வேளை பூஜை நடந்த கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க இப்படி சிதிலமடைஞ்சு இன்றைக்கி வந்து கேப்பாரட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அரசாங்கமாக? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடையாதுங்க. மக்களாகிய நீங்களும் நானும் தான். யார் வணங்குறா? நம்ம தானே வணங்குறோம். அந்த கோவில் அப்படி இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 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 விளக்கேற்றுறதுக்காக யாருக்காவது தோணும் இல்லைங்களா? ஒரு ஊருக்கே ஒருத்தர் போய் விளக்கத்தினாலே அதிசயமாக இருக்குது. ஒரு சிதிலமடைந்த ஒரு கோவிலில் ஒரு கோவில் சிதிலமடைஞ்சதுன்னா அதை கடந்து போகிறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான கோயில்களை, பிரம்மாண்டமான கோயில்களை பார்க்குறப்ப நமக்கு இப்படி தான் தோணுது. என்னடா மக்களை குறை சொல்கிறோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக மக்கள் தான் காரணம். நம்ம வந்து ஈஸியாக கை காட்டிட்டு போயிடலாம். ஆனால் நாம் என்ன பண்ணோம், அடுத்தவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோங்கிறது இருக்குது இல்லைங்களா? அதுதான் இந்த காணொலி. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மக்களும் ஒரு காரணங்க. இன்றைக்கி இந்த கோயில்கள் வந்து எப்போயோ ஒரு படையெடுப்பில் வந்து இடிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி அதையே காரணமாக சொல்லி நம்ம அதை கடந்து போகிறோம் பார்த்தீங்களா? அந்த மனநிலையை தான்